இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத முருகனை தரிசனம் செய்வதற்காக கூட்டி போக இருக்கிறேன். இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூம்பாறை முருகன் கோவில் கொடைக்கானலில் இருக்குல்ல, அதே முருகன் கோவில் தான். கும்பிட போட்டு கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க. கொடைக்கானல்ல இருந்து ஒரு 35 to 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற கும்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு வேலாயுத திருக்கோயிலுக்கு தான் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற சுயம்பு வேலாயுத சுவாமிகள் திருக்கோயிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய கோவிலுக்கு நான் போய்கிட்டே தான் இருப்பேன். சுவாமி பக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக அவசியமாக இருக்கணும். எங்கள் அம்மா மேலே இருக்கிற பக்தி எனக்கு ரொம்ப அதிகம். அவங்க இந்த மாதிரியான கோவில்களை பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்படியே நாமளும் அவங்க கூட சேர்ந்தாப்புல இந்த கோவிலெல்லாம் போய் பார்த்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் புதுசாக எங்கெல்லாம் இந்த சுயம்பா அல்லது இது மாதிரி கேள்விப்படாத பெயரில் இருக்கக்கூடிய முருகர் சிலையோ அந்த இடத்துக்கு அங்கே என்ன இருக்குன்றதை பார்க்குறதுக்காகவே நான் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு நாளும் தயங்கினது இல்லைங்க. இம்புட்டு தைரியமாக எப்படி நீ பேசுகிற, உன்னால் எப்படி இந்த இடத்துக்கெல்லாம் போக முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு தலைவர் எனக்கு அப்பப்போ சின்ன சின்ன வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அப்போது அந்தந்த டயத்தில் அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி இந்த மாதிரி இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துருவேங்க. நான் மட்டும் பார்க்குறது சரியாக இருக்குமா, அதனால தான் உங்களையும் கூட்டி போகணும்னு நினச்சேன். வாங்க அப்படியே பேசிக்கிட்டே இந்த ரோட்டு பயணத்தையும் நம்ம அனுபவிப்போம். பூம்பாறையிலிருந்து மன்னவர் போகிற அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டில் பிரிஞ்சு தாங்க நாம் கும்பூர் போகணும். போகிற வழியெல்லாம் இயற்கை காட்சிகள் தான். இப்போ ஊட்டி எடுத்துக்கிறோம், மூணார் எடுத்துக்கிறோம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் இருக்கும், அங்கங்கே மேடு பள்ளங்கள் இருக்கும், வீடுகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கொடைக்கானலை உருவாக்குனது அப்படிங்கிறத விட தானாக உருவானது அப்படிங்கிறது தாங்க அந்த மரங்கள் அவ்வளவு அழகாக நின்று நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பதிவு, இந்த வீடியோலாம் வியூஸுக்காக போடுறேன், காசுக்காக போடுறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி நினச்சிருந்தா நான் தம்ப்நெயில் பர்ஃபெக்டாக செட் பண்ணி என்னென்னலாம் பண்ணுனா வியூஸ் போகுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே விரும்பலைங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு நான் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் அந்த முருகரை பார்க்கணுங்கிற கொடுப்புன்னு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த முருகரை பார்த்து ரசிப்பீங்க. அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட். நான் போடுற இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, நான் போடுற எந்த வீடியோவாக இருந்தாலும் அதுக்கு லைக்கும் பண்ணாதீங்க, ஷேரும் பண்ணாதீங்க. ஏன் அதை நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் ரசிங்க. நீங்கள் உங்கள் கண்ணால் ரசித்ததை மற்றவங்களுக்கு உங்கள் வாயால் சொல்லுங்கள். அது நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, நான் காட்டுற படங்கள் உங்களுக்கு மனசை கவர்ந்துருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. என்னுடைய வீடியோவுக்கு லைக் ஷேர் கண்டிப்பாக வேண்டாம். இந்த இயற்கை அழகு எவ்வளவு எம்புட்டு விஷயங்களை நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தா தெரியும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மலையும் குட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்க அதாவது அந்த இடத்துல போகும்பொழுது அவ்வளவு ஃபீலாக இருக்குங்க. அடுத்த வீட்டு கதை பேசாமல், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல், இப்படியெல்லாம் ஒருத்தரால் இருக்க முடியும் அப்படின்னா அவங்க நிச்சயமாக அந்த இயற்கை விரும்பியாக தாங்க இருப்பாங்க. அதைத்தான் ஏதோ ட்ரெண்டிங்காக என்னென்னமோ வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்களே, நேச்சர் லவ்வர் அப்படி இப்படின்னு. அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க. உண்மையா பொய்யா, நான் அப்படி தாங்க இருக்கேன். இத்தனை வருஷம் ஆகுதுங்க. அடுத்த வீட்டு கதையை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. யாரையாவது புறணி பேசுகிறாங்க அப்படின்னாலே அவங்கள்ட்ட பேச பிடிக்க மாட்டுது. இல்லாதது பொல்லாதது பேசுகிறவங்களை கண்டாலே ஆக மாட்டேங்குது. அப்படின்னா இப்போ இல்லை, என்னுடைய பிறப்பிலிருந்தே நான் இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கேன். அதை இதுபோல் இயற்கையான இடங்களுக்கு போகும் பொழுது தான் என்னால் உணர முடியுது அப்படின்னா பார்த்துக்குங்க. அடிக்கடி எங்கள் வீட்டில் நான் கேட்டுக்கே இருப்பேன், ஏங்க நாம் இங்கேயே செட்டில் ஆகிடலாமா அப்படின்னு. அவங்க அதுக்கு சொல்லுவாங்க, செருப்பை கழட்டி அடிப்பேன். இங்கே 10 நாள் இருக்கிறதே பெரிய விஷயம், இதில் நீ வருஷம் ஃபுல்லாக இங்கே இருக்கணும் அப்படின்னா நீ மனுஷியா இல்லை வேறு எதுவுமா? பொழப்பெல்லாம் சென்னையில் இருக்குது, நாம் இங்கே இருந்தால் பொழப்பை யார் பார்க்குறது? இப்படியெல்லாம் திட்டுவாங்க. திட்டுனாலும் பரவாயில்ல அப்படின்னு காதில் விழுகாத மாதிரியே நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வருவேன். இந்த கும்பூர் இருக்குல்ல, இது மன்னவனூர் போகிற ரூட்டு தான். நீங்கள் மன்னவனூர் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கும்பூரை நிச்சயமாக கிராஸ் பண்ணி தான் போயிருப்பீங்க. ஆனால் கும்பூர்னு ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. போகிற வழியெல்லாம் பனி மூட்டைங்க. பனி இறங்கி அப்படி பார்க்குறதுக்கே தகன்னு வடிவேல் கணக்காக மின்னுச்சு. மன்னவனூர் அது பக்கத்தில் இருக்கிறாங்க, சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இருந்தாலும் ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்துருக்கலாம், எடுக்காமல் விட்டாச்சு. இப்போ நாம் மன்னவனூர் கிட்ட வந்தாச்சுங்க. இந்த பாருங்கள், மன்னவனூர் இந்த ஆட்டு பண்ணையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த க்ரீன் கலர் போர்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம ரைட் சைடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அதுதாங்க கும்பூர்.
அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது வரைக்கும் பாதை நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பயணமே வேற மாதிரியான பயணமாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களுடைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நான் காட்டுற இந்த வீடியோவில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம் இதுக்கு பிறகு போகிற பாதை இருக்குது பாருங்கள், அது ரொம்பவே மோசமான ஒரு பாதைங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வந்து பசங்க அங்கங்கே செட்டில் ஆகிருக்காங்க. ஏன் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா உண்மையை எதுவும் உளறிடக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டுட்டதுனால உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுல்ல. அதனால் என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு யோசித்து எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. பார்க்க எனக்கு ஏன்னே தெரியலைங்க, அலுப்பே வராதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன். நைட்டு தூங்குறதே கம்மியாக, அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் தாங்க தூங்குவேன் கொடைக்கானலில் இருக்கும்போதெல்லாம். மீதம் இருக்கிற அந்த டைம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பனியாவது மழையாவது ஏதாவது அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருப்பாங்க. என்னால் வந்து அவ்வளோ பிடிக்குங்க, எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. நாம் ஏன் இங்கே பிறக்காமல் போனோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஏங்கியிருக்கேன். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்லலைங்க, ஒரு சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் நல்லவங்களான்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். எனவே சுற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகி விலகி இருக்கலாம். இவ்வளோதாங்க உங்களுக்கு நான் அட்வைஸ் தர முடியும். இதுக்கு மேலே என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றதெல்லாம் நீங்கள் தான் இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். இப்போது இந்த இடம் மட்டும்தாங்க கரெக்டான ரோடு. இதுக்கப்புறம் போகிறதெல்லாம் இன்னமும் மோசமான ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமி தான். விவசாய பூமி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தான், அதாவது அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அந்த பூமியை வந்து விவசாய பூமியாக மாற்றியிருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்களை பாராட்டணுங்க நிஜமாவே. நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற புல்லை மண்வெட்டி எடுத்து செத்துப்பான்னு சொன்னால் அப்படியே செத்த பாம்பு மாதிரி படுத்து கிடக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு மத்தியில் இங்கே இருக்கிற மலைகளில் அப்படியே செதுக்கி அதை விவசாய பூமியாக மாற்றி அதில் விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவத்தை கொண்டு வர்ற இந்த மக்களை நினச்சி நாம் வந்து பெருமைப்படணும், பாராட்டணும். கும்பூர் அப்படின்னு சொல்லி இந்த கும்பூர் பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தாங்க இருக்கும் ரோடு. எங்கேயாவது உங்கள் கார் நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸோ காரெல்லாம் நல்லா நீட்டாக, அதாவது சில காரெலாம் வந்து மலையில் இறங்கும், திரும்ப மலையில் மேலே ஏறுமா அப்படின்னு கேட்டால் கிளர்ச்சி பிளேட்டு வந்து அங்கே கொஞ்சம் டான்ஸ் ஆடிடும். அதனால் அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இந்த கோவிலுக்கு வர்றதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா பாதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டுறேன். கும்பூர் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பயணம் பாதை இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட இந்த கோயில்கிட்ட வந்து நெருங்கிட்டோம். இதுவா இந்த இடமா அந்த இடமா அப்படின்னு சொல்லி கேட்டு போனால் 2 மணி நேரம்னு கடைசியில் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு கோவில் பக்கத்தில். பூம்பாறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த கோவில் இருக்குது. அதாவது பாதை கொஞ்சம் மோசமான பாதையாக இருக்கும், அது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த இடம்லாம் அவ்வளோ ரம்மியமாக, சவுண்டெல்லாம் அப்படியே வேற லெவலுங்க. சுயம்பாக உருவான முருகர் சிலை இங்கே இருக்குங்க. பூம்பாறையும் பழனியும் அதுக்கப்புறம் மதிகட்டான் சோலை, இது 3 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா போகர் உருவாக்கின சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிலை தானாக உருவான சிலை. அதனால் இந்த கோவில் எங்களோடதுப்பா, நாங்கள் கவர்மெண்ட்டுக்கெலாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் இதை வந்து ஃபைட் பண்ணி எங்கள் கையிலே வச்சுப்போன்னு வச்சுருக்காங்க. அருமையான அற்புதமான ஒரு முருகன் கோவில். தானாக உருவான முருகன் சிலையை நீங்கள் யாரும் பார்த்ததில்ல, அதைத்தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற பூசாரி ஐயா அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதையும் உங்களுக்கு கேட்குற மாதிரி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். எழுச்சக மரம் வந்து அங்கங்கே நிற்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவிலை வந்து இப்போ தான் பணி நிறைவு செஞ்சுருப்பாங்க போட்டிருக்கு. வெளியில் சுற்றி கல்லெல்லாம் பதிச்சிட்ருக்காங்க. வர்ற பாதையை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா அந்த கோவிலுக்கு கூட்டம் கண்டிப்பாக, பூம்பாறையை வந்து பார்க்குறவங்க இந்த கோவிலுக்கும் வருவாங்க. மன்னவனூர் போகிற வழி தானேங்க, அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 கிலோமீட்ரு, 2 கிலோமீட்டருமாங்க. ஆனால் 10 கிலோமீட்டர் வந்துடுவோம். இங்கே கோவிலில் நிறைய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்குங்க. அதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய பூசாரி ஐயா வந்து அவர் வாயாலேயே சொல்லுவார். அதை நான் அரைகுறையாக தான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னு நான் சொல்கிறேன், கேட்டுட்டு வாங்க. குழந்தை கொடுத்தாருன்னு குழந்தை பிறந்த குழந்தை அடுத்து குழம்பு வச்சு காடு கட்டிட்டு வரணும், மண் கலையத்தில் கட்டிட்டு வரணும். கட்டிட்டு வந்து கலைக்கு போக சொல்லி இப்போ நடமரம் இருக்கிற வீட்டில் காடு இருக்காங்க. இவங்க மண்ணை போட்டு முத்திருப்பாங்க. முத்திரிச்சு ஊரெலாம் சுற்றி இந்த இடத்துல இருக்காரு. சர்க்கரை ஆகிட்டாங்க, சர்க்கரை ஆகிடும், மண்ணை போட்டால் சர்க்கரை ஆகிடும்.
கிட்டத்தட்ட ஒரு 5000 சக்கரை வச்சு 5000 கொடுப்பாங்க. இங்கே வந்து வெளிநாடுல வராது சாமி. இங்கே வந்து இப்போ திருமணம் இருக்குது, குழந்தை இருக்குது, நோய் நொடி பெரிய நோய் நொடி கம்பெனி போடுறதுனால இங்கே வந்து 5000 கொடுத்துருவாங்க. 3-4 பூசை காலை வெளியே பெயிண்ட் கடவுள் ஃபுல்லாக அடிச்சு வச்சிட்டாங்க. 12 மணிக்கு வராரு. அவள் கைட்டு வர பயங்கரமாக கைட்டு இந்த சிகப்பு இருப்பார். திருச்சிருந்து வராரு. இந்த கோயிலோட தொடர் கிடையாது. கும்பகோணம் வச்சு 28 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி இந்த பாதை கிடையாது. இப்போ தான் வளர்த்ததில் அந்த பாயாகும். அது வந்து இந்த சுயம் வேலை வந்துட்டு 5 பேர் இருந்தாங்க. வந்து பாட்டி போட அந்த ஆழப்பாறை வந்து இங்கே இருந்தது. இப்போ எடுத்து கொடுங்க அங்கே வச்சுருக்காங்க. ஓ, எடுத்துக்கு போய் வச்சாரா அது? இங்கிருந்த மரம் எடுத்து போட்டு வச்சு காலையில் காஞ்சி போச்சு. ஒரு பாலசம் பண்ணி நிறையா தூக்கிச்சு. வந்து என்ன செஞ்சாரு கேட்டால் வந்து நிற்பாடு சனித்தில் உள்ள வந்து 4 பேர் இந்த இடத்துல வச்சுட்டாங்க. இந்த கேட்டில் கும்பகோணம் போட்டோம். இந்த அவர் மட்டும் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து சாமி உள்ள அலோடு கிடையாதுங்க. விரட்டிட்டாருங்க. யார் அடி வேண்டாங்க. அப்படியே போய் சுற்றி சாமி விட்டார். கும்பிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்தாரு. வந்து 2-3 பாட்டு பிடிச்சிட்டு உட்காந்தாரு. பூசாரி வேண்டாம் என்ன உள்ள வேண்டாங்க. சாமி உள்ள அலோடு கிடையாதுங்க. என்னை வேண்டாம் யாருன்னாரு. நான் சொன்னேன் தவிர தான் என் மன்னிச்சுக்கன்னு சொன்னேன். கோயில் என்ன செஞ்சு வச்சுருக்கேன். இந்த சாமி அந்த காலத்தில் பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டாங்க. ஒரு கத்து ஒரு கொழு எந்த இடத்துல அந்த பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கலாம். ஒரு கொத்துக்கு ஒரு தெய்வம் கிடாச்சிருக்கு. ஆனால் கண்ணை கூட மூட்டிட்டீங்க. இதெல்லாம் சீக்கிரம் எடுத்து வந்து சீக்கிரம் வேலையை ஆரம்பிச்சு 1 மணி நேரம் பேசினார். சாமி பிரசாதம் சாப்பிடுங்க வேண்டாங்கிட்டாரு. சாமி உங்கள் நம்பர் கொடுங்க. என் நம்பர் உனக்கு வந்துக்கிட்டாரு. சாமி என் நம்பர் வாங்கிக்கிறேன். உன் நம்பர் எனக்கு வந்துக்கிட்டாரு. இப்படி ஏற்றி போட்டு 1 மணி நேரம் பேசி ஒரு 1000 ரூபா கையில் கொடுத்தாரு. அதில் உட்காந்து கொடுத்ததுனால வாங்கி சார் பிரம்மசாரினா ராமசாமி குடும்பத்தை எடுத்துகிட்டு வர வேண்டியதானே. குளிச்சுட்டு வந்து சொல்லிட்டு வந்து அவர் ஏற்றி போட்டே பேசினார். சார் இந்த வார்த்தை சொன்னாங்க. 1 மணி நேரம் வந்து பேசிட்டு போயிட்டார். சார் அவர் போய் ஒரே வருஷத்தில் வேலை போடுறது. அவர் சொல்லி போய் ஒரே வருஷம் வேலை போடுறது. ஒரு 1.5 வருஷம் 1.5 வருஷம் கோயில் கால திருப்பணி முடித்து கும்பாசனம் முடிச்சுட்டாங்க. நல்ல மாதிரியா அதே திருவண்ணாமலேருந்து வராங்க ஒரு 4 பேர். அவரை பார்க்குற மாதிரி ஒருத்தருக்காரு. ஆனால் அதில் குட்டை இருந்தவர். அவர் வயரோ அது ஒரு குட்டை 10 அடி சடை கட்டிட்டார். அவருக்கு 2 சடை சாரி முன்னாடி 2 பின்னாடி 2. அந்த ஒரு அடி சடை இவருக்கு வந்து 10 அடி சடை உருமால் கட்டிட்டார். சடையிலே இந்த மரத்தை பார்த்தா காரணம் பாட்டிட்டாங்க. அந்த விஷ்ணு கேரக்டர் எடுத்து 90 பேர் ஒருத்தர் தாட்டி விட்டார். அவர் பார்த்த கண்டுக்கிற சாமி கரெக்டாக கண்டுபிடிச்ச சாமிங்க கொண்டு வந்து போட்டார். எங்கள் அவர் வரும்போது எங்களுக்கு நிறையா பார்த்தாங்க. ஃபோட்டோவை காட்டின ஃபோட்டோ இவர் தான் சாமி வந்துட்டு போனார்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா தான் அழுதார். அவங்க அப்பா வரும் வந்தவர் வயசு 80. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார் எங்கள் அப்பா தான் இப்படி தான் கற்று வந்தேன். எங்கள் அப்பா சாப்பிட்டு 16 வருஷம் ஆச்சு. சீரசமாதான் 15 வருஷம் ஆச்சு. இந்த இடத்துக்கு எப்படி பகல் வந்துட்டு போனாங்க இல்லைன்னு அழுதாங்க. சீரசமாதான் பகல் வந்துட்டு கொல்லிமலேருந்து வராங்க. சித்திரை நிறைய வராங்க. இந்த கொடுப்புன்னு இன்னைக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை ஒரு 10-20 ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோ பெருசு பெருசாக கொடுத்து போயிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்கிறேன்னா அது அப்படியே கொடுங்க சார். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து வாங்கி போல போயிட்டாங்க. ரொம்ப எங்களுக்கு இப்போ எங்கள் உள்ளூர் செய்கிற காட்டில் வெளியிருந்து வர செய்கிறாங்க. அன்னதானத்தை காசு கொடுத்துறாங்க. வெளிநாட்டிலேருந்து அதுக்கெல்லாம் வந்தாலும் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து சுவாமிக்கு முழுக்க முழுக்க பணிவிடை செய்வதற்காகவே ஒருத்தரை அங்கேயே நியமனம் செஞ்சு தங்க வச்சிருக்காங்க. அவர் பிரம்மச்சாரியான். அந்த ஐயா தான் இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய குரல் பதிவு உங்களால் கேட்க முடிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ஏன்னா அவர் பேசின அத்தனையும் நான் வந்து மைக் எடுத்துகிட்டு போகாததுனால அந்த நார்மல் வீடியோவில் ரெக்கார்டான வாய்ஸை அப்படியே நான் கொடுத்துட்டேன். எனக்கு வேறு வழி தெரியலைங்க. ஏன்னா அவர் பேசுனது முக்கியமாக நீங்கள் கேட்கணும். இப்போது அவர் ஒரு மரம் சொன்னார்ல எடுத்துகிட்டு போய் வெளியில் நட்டது அப்படின்னு. அது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். அந்த காம்பவுண்டு வெளியில் இருக்குது பாருங்கள். இந்த மரம் தான். இது வந்து உள்ளே இருந்திருக்கும் போல் அதை அப்படியே பேத்து எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சா பட்டு போயிடுச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுவே தானாக முளைவிட்டு வளர ஆரம்பிச்சிருச்சான். எனக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உழுதவரோட கலப்பையில் தென்பட்ட சிலை தான் இங்கே இருக்கிற சிலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த சுவாமிக்கு முன்புறம் கிடையாதுங்க, பின்புறம் மட்டும்தான். சுவாமிக்கு பின்னால் ஒரு குகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குகை வந்து பழனி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் இந்த கோவிலுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பல தடவை அரசாங்கத்திலேருந்து வந்து கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. ஆனால் இவங்க கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னால் எப்படி இந்த கோவில் இருந்தது அப்படின்றத சைடில் இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு கோவிலை நீட்டாக சீர் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. இங்கே தான் பூசாரி அவங்க தங்கியிருக்காங்க. சுற்றிலும் கிச் 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 கிச்சுன்னு ஒரே குருவி சவுண்டு தாங்க. இந்த இடத்துல நிற்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. நான் ரொம்ப விரும்புகிற ஒரு ஆளுங்க அந்த இயற்கையை. எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த கோவிலோட கும்பாபிஷேக பணி அது யாரெல்லாம் வந்து பணம் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற விவரம்லாம் அந்த கல்வெட்டில் இருந்தது. சுவாமியை தரிசனம் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு தெரியல. ஏன்னா கருவறை வரைக்குமே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் பண்ணின தவறு என்ன அப்படின்னா மைக் எடுத்துகிட்டு போகலை. மைக் எடுத்துகிட்டு போயிருந்தா அவங்கள்ட்ட தெளிவாக விவரங்களை கேட்டிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு சுவாமிகளை பற்றின விஷயங்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் மைக் எடுத்துகிட்டு போய் ப்ராப்பர் யூடியூபராக உங்களுக்கு நான் வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன். இந்த போக்கு வழி அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வண்டியே பாருங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு அவர் ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு. சுவாமியோட பின்புறம் நாங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியோட முன்புறம் தான் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு இங்கே இருந்த மக்கள் காலி பண்ணி இன்னும் கீழ்ப்பகுதிக்கு போய் அங்கே தான் கிராமம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்து பேர் கும்பூர். இப்போ நாம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம். நல்ல சிறப்பான தரிசனம். சாமியை கும்பிட்டுட்டு என் கூட நீங்களும் கிளம்புங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மன்னவனூர் ரூட்டை பிடிச்சோன்னா அங்கேருந்து நேராக நாம் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போயிடலாம். ஸோ எனவே இந்த இடத்த நீங்கள் இன்னொரு முறை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இந்த வழிகள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. இன்னொன்று இந்த மலைகளில் யூஸ் பண்ணுற தண்ணி தான் அருவியாக கீழே வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே தண்ணி கொட்டுது அப்படின்னா இது எங்கேருந்து வர தண்ணி என்னன்னு பார்த்து அந்த தண்ணியை தீர்த்தமாகவோ அல்லது குடிநீராகவோ பயன்படுத்து. ஒரு குடும்பம் கழிவு நீரை மலையிலேருந்து வர்ற தண்ணி நினச்சி தலையில் அள்ளி ஊற்றிட்டு இருந்தாங்க. சங்கடமாக இருக்குது. நல்ல குடும்பம், அதாவது படிச்சிருக்காங்க, அவங்கள பார்த்தா டீசெண்டாக இருக்காங்க. ஆனால் அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. புரியலை அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோக்களை பாருங்கள். இந்த கழிவு நீரை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. நம்ம வீடியோக்களில் தான் எல்லாத்தையும் பேசிடுவோமே. அது மாதிரி இந்த வீடியோவிலையும் எல்லாத்தையும் பற்றி பேசியாச்சு. ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடைக்கானலில் இருக்கிறீங்க அப்படின்னா அக்கா நீ இதெல்லாம் நீ தேவையெல்லாம் பேசியிருக்கக்கா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிங்கன்னா மன்னிச்சுக்குங்க. எனக்கு வாயில் வந்த உண்மையெல்லாம் அப்படி அப்படியே கக்கி விட்டுட்டேன். சரிங்க, யாரெல்லாம் கும்பூர் போயிருக்கீங்க, இந்த முருகரை தரிசனம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் போடுங்க. அதுக்கப்புறம் கொடைக்கானலில் யார் இருக்கீங்கப்பா? நான் ஒவ்வொரு முறையும் கொடைக்கானல் வந்துட்டு யாரையுமே மீட் பண்ணாமல் திரும்ப ரிட்டர்ன் வரேன். ஸோ இனிமேலுக்கு வரும்பொழுதெல்லாம் உங்களை நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு இருக்கேன். யாரெல்லாம் கொடைக்கானலில் இருக்கீங்க சொல்லுங்கள். இல்லை கொடைக்கானலில் நான் இருக்கிற டைமிங் யாரெல்லாம் சுற்றி பார்க்க அங்கே வந்திருக்கீங்களோ நீங்கள் வந்து தவறாமல் நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 பேர் என்னை அடிக்கடி தொடர்பு கொண்டு நான் இங்கே தாக்கா இருக்கேன், விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், வாங்க எங்கள் நிலத்தை வந்து பாருங்கள், நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாததுனாலையோ என்னவோ சீப்பே அப்படின்ற மாதிரி இப்போல்லாம் நீங்கள் கமெண்டே போடுறதில்ல. வயசாகிட்டு இருக்குது இல்லைப்பா, அதனால் எனக்கு ஞாபக மறதி அடிக்கடி இருக்குது. நம்மளே எப்போவாவது தலைவருடைய தயவில் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கையில் நான் வர்ற டைமெல்லாம் எதரா புதுசாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சிட்டே வருவேன். அதனால் நீங்கள் போடுற கமெண்ட்டை மறந்துடுறது. தயவு செய்து இன்ஸ்டாகிராமில் போய் மெசேஜாக பண்ணி வச்சுருங்க. நான் அந்த மெசேஜை பார்த்தேன்னா எனக்கு டக்குன்னு கிளிக் ஆகிடும். ஓ கொடைக்கானல் போனால் இவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கொடைக்கானலில் யாராவது இருக்கீங்கன்னா தயவு செய்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜாக போடுங்க. யூடியூப்பில் கமெண்ட் போடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு மைண்டில் இருக்காது. ஸோ எப்படி இருக்குது 2 பக்கமும் கடைகள் வீடுகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கொடைக்கானலுக்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்தையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மன்னவனூர் ரூட்டை வந்து பிடிச்சாச்சுங்க. இதாங்க நேராக போனீங்கன்னா மன்னவனூருங்க. ஆனால் நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து நாம் திரும்ப கொடைக்கானலுக்கே வரப்போகிறோம். ஸோ கொடைக்கானல் அப்படின்னா அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் காண்பிக்கணும் அப்படின்னு இனிமேலுக்கு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வீடியோவாக உங்களுக்காக நான் பதிவிட போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சேனலில் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பிள்ளைங்க அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கு பாரியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய காலமும் வரலாம்ல. இங்கேயும் பார்த்திங்களா மரத்தை வெட்டிடக்கூடாதுன்னு அதுக்கு பக்கத்தில் ஒரு சுவாமியை வச்சு அங்கே பூஜை புனஸ்காரம்னு பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா அந்த பசங்கள்லாம் பாருங்கள் என்ன ஆட்டம் போடுறாங்கன்னு. இந்த பக்கம் முழுக்க இந்த கேரளாவிலேருந்து வர பசங்க தாங்க இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இருட்டாயிடுச்சு. நம்ம எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வர்றோம். நான் வந்து இந்த ஹோட்டலோட ரூம் டூரை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முதல் வீடியோவில் அதுதான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த ரூமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வாயினால் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேணாம். எதுக்கு இதை நான் திரும்ப சொல்கிறேன்னா, நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதில் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணலை. அப்படி நான் சம்பாதிக்கிற நோக்கம் இருந்தது அப்படின்னா இதுக்கு லைவ் வீடியோ நான் வரமாட்டேன். இந்த மாதிரி லாங் வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபோ அல்லது லைக்கோ ஷேரோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்குங்க.
இப்போது நமக்கு என்ன தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோக்களை பாருங்கள். என்னுடைய கூட பிறந்த பிறப்புகள், என்னை பெற்ற தாய் மாதிரி நிறைய பேர் வெளியில் வர முடியாமல், இந்த மாதிரி இடங்கள பார்க்க முடியாமல், எப்படிடா இருக்கும் அங்கெல்லாம் அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன வயசில் அப்படி தாங்க யோசிப்பேன். இந்த இடமா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். இப்போ கூட யோசிக்கிறேன். அமெரிக்கா எப்படி இருக்கும், கனடா எப்படி இருக்கும், ஆஸ்திரேலியா எப்படி இருக்கும், ரஷ்யா எப்படி இருக்கும், ஏன் வெனிசுலா எப்படி இருக்குன்னு கூட இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே பணத்து மேலே நடக்கிறாங்கல்ல, அதெல்லாம் போய் நேரில் பார்க்கலாமா அப்படின்னு. ஸோ அங்கே போனால் என்ன நடக்குன்றது அதுக்கப்புறம் தானே தெரியும். அதனால் அந்த மாதிரி இமேஜின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பதிவு பண்ணுறேன். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க என்னோடய ஃபோனில். என்னோடய ஃபோனே வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஃபுல்லாக இருக்குன்னா பார்த்துக்குங்க. ஆனால் அந்த அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது நினச்சிப்பீங்கள்ல, இது என்னடா எல்லா இடமும் சுற்றுதே, அது எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து காட்டுதே அப்படின்னு. அதுக்காக தான் யோசித்தேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், சரி பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு நம்மளுடைய வெல்விஷர்ஸ் தானே எல்லாருமே, பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு. இப்போ நாம் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ரூம் டூர் போன வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.